Hi guys, welcome back to my channel. Kerala series ஓட day 3 இது. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. கொடைக்கானல்லேருந்து போகிற வழியில் ரேட் ஃபால்ஸ், டம்டம் பாறை, மஸ்லா டேம்லாம் பார்த்து தான் கீழே இறங்குறோம். மூணார் ஸ்ட்ரெயிட் அண்ட் வே கொடைக்கானல் டு சூரியநெல்லி 142 கிலோமீட்டர்ஸ் 3 hours ஆகும். மூணாறுன்னு சொல்லிட்டு சூரியநெல்லி போகிறோம். பசங்க இப்பயே இளநிக்கு தயாராகிட்டாங்க. ஆக்சுவலாக கொழுகுமலை போகிறோம், அதனால தான் சூரியநெல்லி போகிறோம். அப்புறமா மூணார் போகிறோம். ஸோ தேனி ரீச் ஆயாச்சு. பசங்க வெயிலோட தாக்கு பிடிக்காமல் இளநீ வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கொழுகுமலை போனோன்னா சூரியநெல்லி போகிறோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். குடிக்க முடியாது. இளநீ ரேட்டு ரொம்ப கம்மி. தேனி சைடில் தெரியும் உங்களுக்கு, 20 ரூபாய்க்கெல்லாம் குடித்தோம். ஸ்டார்லாம் உண்மையில குடிக்க முடியாது. ஸோ வண்டியை மக்கார் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எப்பயும் போல் நம்பர் பிளேட் வந்துச்சு. கம்மம் தெரியும், பார்த்துருப்பீங்க நம்ம பையனோட டான்ஸர். சாருக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுவேன். நான் ஒருத்தர் லாஜேஜாக எடுக்கல, ஒருத்தவா ஆடுவா. இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. கட்டனுக்காக வீடியோ எடுக்கல, வண்டி நின்று போச்சு. ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றுறோம், பழைய ஜீப்பில் அது. அந்த இடத்துல பசங்க டான்ஸ் ஆட்டு ஜாலியாக இருந்தானுங்க. டைம் ஆச்சு. கம்மிங் பேக் டு வீடியோ. இதுதான் போடிமேடோட புது ரயில்வே ஸ்டேஷன். ஸோ போடிமேடில் தேனியோட புது ரயில்வே ஸ்டேஷன். ஸோ போடிமேடு தான் போயிட்டுருக்கோம். தமிழ்நாடு பஸ்லாம் போகுது. மூணார் ஆக்சுவலாக க்ளோஸ்டுன்னாங்க. போனால் தான் என்ன கதைன்னு தெரியும். கேரளா பஸ்ஸும் ஒன்று முன்னாடி போயிட்டுருக்கு. ஸோ கொழுகுமலையை இப்போதைக்கு ஓப்பன் தான் சொல்லியிருக்காங்க. மேலே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன சுச்சுவேஷன் தான் நடந்துகிட்ருக்குன்னு. அதான் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ போடிமேட்டு வியூ பாயிண்ட் தான் இப்போ வந்திருக்கோம். எப்படியா போயினால தான் இந்த சைடு வரோம். நாங்கள் இல்லைன்னா வந்துருக்க மாட்டோம். கமெண்ட்ல அசிங்கமாக திட்டுங்க. சின்ன ரைட்டுங்க, அதை மிஸ் பண்ண உடனே ரொம்ப ஸ்ட்ரீப்பான இதில் ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. சூரியநெல்லி தான் போடி பெட்டை தாண்டினவுடனே உங்களுக்கு சூரியநெல்லிக்கு ரைட்டு கட் ஆகும். கொழுகுமலை போகணுன்னா அங்கே வந்துட்டு தான் போக முடியும். டேரெக்டாக கொழுகுமலை போக முடியாது, ஏன்னா ஆஃப் ரோடு. 4 ஹோட்டல்ஸ் தான் இருக்குது மேஜராக ஃபுட்டுக்கு. ஸோ கொழுகுமலை போகிறவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க முன்னாடியே. அந்த ஹோட்டலு சூரியன் தான் அந்த ஹோட்டல் போட்டுருந்தாங்க பார்த்தியா? அகேன்ஸ்ட்டு சிவா ஹோட்டல். சீரியஸாக ஒர்த்தாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாடு ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா கொடைக்கானலேருந்து இப்போ தான் கேரளாக்குள்ளேயே என்ட்ரானோம். ஆனால் சீரியஸாக தமிழ்நாடு ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக ஒர்த்தாக இருந்தது. ப்ரைஸும் ஆவரேஜ் தான், சென்னையில் இருக்கிற ப்ரைஸ் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 120 110ன்னு சொல்லிட்டு தான் நூடுல்ஸு, சிக்கன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஹோட்டலு மலைக்குள்ளே குடஞ்சி கட்டியிருப்பாங்களா, அது மாதிரி இருந்தது. போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. நான் வச்சுருக்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ப்ரமோஷன்லாம் இது பண்ணல, எவனும் தரவும் மாட்டான். சீரியஸாகவே நல்ல ஹோட்டல், மிஸ் பண்ணிடாதீங்க. 1750 டிஸ்கவுண்ட்டில் எதுவும் இல்லைண்ணா. பண்ணியாச்சு. ஸோ 1700 13 பேருக்கு ஒரு பண்ணியாதீங்க. தேங்க்ஸ். சீரியஸாகவே அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டீ எஸ்டேட் மேலே. ஸோ டிஃப்ரெண்ட்டான போஸ்ட். கொழுகுமலை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. சொல்ல நிறைய இதுக்குள்ளதான் போகணும் போல. எப்படி போவா? ஸ்பீடாக போ. ஸோ பேஸ் கேம்ப் சூரியநெல்லி தான் பேஸ் கேம்ப்பு. நீங்கள் கொழுகுமலை வரணும்னா இங்கே ஸ்டே பண்ண தான் விடிய காலைல 4:30 கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணுற இடம் ரிவர் சைட் கியூபிகல்ஸ். கீழே டவுனில் தான் இறங்கி போகணும் போல். கீழே இறங்கி தான் எங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு போனோம். 400 ரூபா ஆட்டோக்கு. ஹாய் கைஸ், வந்த ஒரே நல்ல விஷயம், இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு 400 ரூபாவா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க தெரியும். இந்த டென்ட்டு தான், இந்த டென்ட்டில் தான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணோம். செக்இன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ மேலே போய் பார்க்கலாம். என்ன டென்ட்டு வேணாம்னு சொல்லிட்டு பசங்க கியூபிக்கலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க. 400 சொன்னல, உண்மைதாங்க. நீங்கள் போடிமேட்லேருந்து சூரியநெல்லிக்குள்ளே வரத்துக்கு ஆட்டோக்கு 400 பர் வே கேட்பான். ஸோ பிளான் பண்ணிட்டு வாங்க. பஸ்ஸஸும் டைமிங் பஸ்ஸஸ் தான்.
500 ஃபைனு. நம்ம ஆளுங்க எங்கே போனாலும் குப்பை போடுவாங்க. ஸோ ஹோட்டலில் குப்பை போட்டால் ஃபைன்லாம் இருக்குது. நல்லா இருந்தது ஆக்சுவலாக, சீரியஸாக. நான் ஆஃப் ரோடுனா இது மாதிரி இது மாதிரி நடந்தே போகணுமாம்மா? ப்ரைவேட் ஃபால்ஸ் வச்சு ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது நல்லா இருந்தது. ஃபால்ஸை பார்த்த உடனே பசங்க குஷி ஆகிட்டானுங்க. இந்த ப்ரைவேட் ஃபால்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். சீரியஸாகவே பெரிய ஃபால்ஸுங்க. ஸோ கம்மிங் பேக் எக்ஸ்ப்ளனேஷன் சின்ன ஒரு இது மாதிரி சொல்லிடுறேன். கொழுகுமலை போகணுன்னா நீங்கள் சூரியநெல்லி வரணும். தமிழ்நாடு சைட்லேருந்து வரீங்கன்னா தேனி, போடிமெட்டு அந்த வழியாக தான் வர முடியும். சூரியநெல்லிக்கு பஸ்ஸு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓன் வெஹிக்கல்னால் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். மார்னிங் 4:30க்கு தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு நீங்கள் கொழுகுமலை போகிறதுக்கு ஆஃப் ரோட்டில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ டோட்டலாக 8 கிலோமீட்டர்ஸ் to 16 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் பிளான் பண்ணி பக்காவாக வாங்க. நீங்கள் வந்தவுடனே போய் பார்த்துடலாம் முடியாது. ஆனால் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ பாருங்கள். எங்களுக்கு இது பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. நான் இது 3rd டைம் வரேன். ஸோ எனக்கு இது தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹோட்டலில் பிடிச்சிருந்தது. டீ, காஃபி 2 டைம், உங்களுக்கு டின்னரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே தராங்க. ஸோ கேம்ப் ஃபயருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப பெரிய குரூப்பில், அதனால் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக வீடியோ எடுத்துலான்னு இறங்கிட்டேன். இப்பயும் கொழுகுமலை போகிறது டவுட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா லேண்ட்ஸ்லைடு வயநாட்டில் நடந்ததுனால போயிட்டுருக்கான். அதனால் பெர்மிஷன் ஒன்றும் கொடுக்கலையா. என்ன நடக்கும் நாளைக்கு காலைல தான் தெரியும். இதுதாங்க 1700 per ஹெட்டு, 2 times ஃபுட்டு, பிக்கப் அண்ட் ட்ராப்போடு இருக்குது. ஒர்த்து தான். பார்க்க சின்னதாக இருக்கும், பட் 3 பேர் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக உள்ளே இருக்குது. ஸோ ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸோட உங்களுக்கு இந்த ஸ்டே 1700, 2 டைம் ஃபுட்டு வந்து லாஜிக்காக ஓகே தான். ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் சொல்ல முடியாது, மீடியமான ரேஞ்சு. ஸோ வியூவோட பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நைட்டு டான்ஸ் ஆடிட்டு பசங்களோட இருக்கிறதுக்கு சீரியஸாக ஒர்த்தான இடம். பெரிய கேங் போகிறீங்க, மோர் தென் 5 மெம்பர்ஸ்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கேங் தான். அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அது பாட்டு போட்டு ஃபயர் கேம்ப் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறா வாங்களேன். ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் முக்கியமானு கேட்பீங்க. ப்ராப்பர்ட்டியில் முக்கியமான விஷயமே அதுதான். நீங்கள் ஹோட்டல் இருக்காண்டி ரெஸ்ட் ரூம்ஸ் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். நம்ம எவ்வளோ டெட் சீப்பாக கொடுத்து ஸ்டே பண்ணாலும் ரெஸ்ட் ரூம்ஸ் ரெகுலராக க்ளீன் பண்ணுற ஹோட்டல்ஸ் இது பண்ணணும். இண்டிவிஜுவல்ஸாக ஒரு 3 பாத்திங்கு 3 ரெஸ்ட் ரூம் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி 3 தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இருக்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு டென்ட்டு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதுவே வந்து உங்களுக்கு மீடியேட்டர் மூலிமா போனதுனால அவனும் 1700 சொன்னான். நார்மல் ரேட் வந்து 1200. ஸோ 500 எக்ஸ்ட்ரா. நாய்ஸில் சரியாக கேட்டிருக்காது. டின்னருக்கு ரெடி ஆகிட்டோம். 1200 டென்ட்டு, 1700 கியூபிக்கல். ஸோ டின்னருக்கு நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே இருக்குது. கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ இவர் தான் அந்த மேனேஜர், யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்க போகிறோம். ஏன்னா 4:30க்கெலாம் நாளைக்கு காலையில் ஜீப்பில் போகணும் ஆஃப் ரோடிங். ஸோ இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மிஸ் பண்ண